வணக்கம். என் பேர் சித்யா. நந்து கன்னுட்டி இறந்துடுச்சு. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதோட வீடியோலாம் நிறையா போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில். அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நாள் கூட கொஞ்சம் எழுந்திரிச்சு தலை நிமிர்ந்து பார்த்துச்சு. 2ஆம் நாள் அப்படியே சாஞ்சிடுச்சு. ட்ரிப்பெல்லாம் ஏற்றுனாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த இடத்துல நிறைய தடவை கட்டியிருந்துருக்காங்க. அப்போல்லாம் ஒன்றும் செய்யலை. திடீர்னு இந்த தடவை தான் இந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு சனி பிரதோஷத்தன்னைக்கு இறந்துருச்சு. இறக்கும்போது நாங்கள் பார்க்குறோம். சரி பார்த்துட்டு படுப்போம் ஒரு தடவைன்ட்டு. அந்த நேரம் தான் இறந்துருக்கு. தெரியல எனக்கு இறந்தது. பாப்பா பார்த்துட்டு படுப்போனோன்னா நான் பாப்பாவும் கூட வந்தா, என் பொண்ணு 2 பேர் பார்த்தோம். நான் கொசுக்கடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புடவைய எடுத்து அப்படியே மேலே அப்படியே போத்தி விட்டுருந்தேன். அதை நல்லா கொஞ்சம் சரிஞ்சிருந்துச்சு. அதை நல்லா மேலே எடுத்து நல்லா போத்திருந்தேன். அப்போ பாப்பா சொன்னான், கண்ணெல்லாம் பிளிங்க் ஆகலம்மா, பார்க்கவே இல்லை, அப்படியே இருக்குது, என்னன்னு பாருமா, அசையவே இல்லை அப்படின்னு அவள் தான் சொன்னான். அப்புறம் பார்த்தா என்னால் நம்பவே முடியல. அப்புறம் என்னோடய வீட்டுக்காரெல்லாம் அழைச்சிட்டு வந்து காமிச்சேன். அப்போ தான் இறந்துருக்கு. நாங்கள் வர நேரத்தில் தான் இறந்துருக்கு. பாப்பா போய் நான் கூட சொன்னேன், 12 மணி ஆகிட்டு பாப்பா, இங்கேயே வாசலுக்கு நேராக நின்று பார்த்துட்டு அப்படியே படுத்துருவோன்னா, இல்லைம்மா கிட்டக்க தான் போய் பார்த்தேன் ஆகணும், மணியான பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். அந்த நேரத்தில் கரண்டு வேறு போயிட்டு, ஐயோ கரண்டு போயிட்டு உள்ளே போயிட்டோம். திருப்பி கரண்டு வந்தோன்னே இல்லை போய் பார்த்தே ஆகணும்னு மறுபடியும் பார்த்துட்டு தான் தூங்குவேன்னு சொல்லிட்டான். அப்புறம் பார்க்கும்போது தான் கரெக்டாக அந்த நேரத்தில் இறந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்படியே பார்த்துட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு ஃபுல்லாகவே இழுத்து போத்திட்டு 12 மணிக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு மத்தியானம் காலையில் பொக்லின் வர சொல்லி வயல் ஓரமாக அங்கே நோண்டி அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் குளிப்பாட்டி மஞ்சள்லாம் தண்ணிலாம் ஊற்றி பட்டை போட்டு மனசு கஷ்டமாக இருந்தது. குளிப்பாட்டுவேன் எப்போதும் நல்ல விதமாக குளிப்பாட்டி அது பொட்டெல்லாம் வச்சு அழகு பார்ப்பேன். இறந்த பிறகு எல்லாம் செஞ்சு மாலையெல்லாம் வாங்கி போட்டு அந்த குழியில் இறக்கி விட்டுட்டாங்க. குழியில் அந்த பொக்லின் போடும்போது தலை அப்படியே திரும்பிட்டு, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே இறங்கி அந்த தலையை கரெக்டாக வச்சு நந்து பகவான் மாதிரி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வச்சு அந்த தலையை அப்படியே மேலே அப்படி திருப்பி அந்த மாதிரி வச்சு அதுக்கு தேவையான சடங்கு எல்லாத்தையும் பால், அரிசி, காசு, பூவு, பன்னீர் எல்லாமே தெளித்து நல்ல விதமாக வழி அனுப்பி வச்சோம். நான், என் பையன், என் வீட்டுக்காரர் 3 பேர் தான் பார்த்தோம். பாப்பாவுக்கு அதை பார்க்குறதுக்கு மனசு இல்லை, அழுதா, நான் வரலன்ட்டா. ஆனால் நாங்கள் 3 பேரும் செஞ்சோம். அதுக்கப்புறம் அதை மூடிட்டு அது மேலே ஒரு தென்னம்பிள்ளை, இதோட பிள்ளை தான் அந்த நந்து, 2ஆவதாக போட்ட பிள்ளை. ஃபஸ்ட்டு இந்த கௌரி கன்று போட்டுச்சு, அடுத்து அந்த நந்து, 3ஆவது குட்டி கன்றுட்டி அங்கே கட்டியிருக்கோம் வீட்டுக்கு நேராக. இறந்ததுன்னா பொக்லினை நோண்டி உள்ளே வச்சுட்டு ஒரு 8 அடி ஆழத்துக்கு நோண்டியிருந்தாங்க. அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடணுன்னா அதில் ஒரு தென்னமுல்லை வாங்கி வச்சாச்சு ஞாபகமாக. அது ஆடு மாடெலாம் கிடைக்காம இருக்க சுற்றி இந்த தழையெல்லாம் போட்டு வச்சுருவோம் இப்போதைக்கு. அது அந்த மூங்கி குத்து அங்கே தெரியுதுல்ல, அது கீழே தான் கட்டியிருந்தாங்க. அங்கே தான் கதண்டு 60-70 கதண்டு போல் கடிச்சிருச்சு பிள்ளை. இன்றைக்கி அங்கே சுத்தம் பண்ண ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், பார்த்து ஜாக்கிரதையாக சுத்தம் பண்ணுங்க, கதண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றிம்மா, அங்கே சுத்தம் பண்ண வந்தோம், நீங்கள் சொன்னேன்னா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நன்றி, வணக்கம்.